நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் இந்த காலை நேரத்தில் நினைத்து ஆண்டவரை நல்லவர் வல்லவர் என்று சொல்லி உயர்த்த போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஆராதனை செய்வோம். கைகளை தட்டி ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு ஆராதனை செய்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உமக்கு ஆராதனை செய்கின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம், உமக்கு ஆராதனை செய்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. சொல்லுங்க, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. சேனைகளின் கர்த்தர், அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி நம்மை காக்கும் அற்புதமான அவருடைய கரம், நம்மை நடத்தினதை எண்ணி ஆண்டவரை சொல்லி உன்னதமானவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரே உயர்வை தருபவரே, உன்னதமானவரே உயர்வை தருபவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே எங்களை காப்பவரே, இயேசு சேனைகளின் கர்த்தரே எங்களை காப்பவரே. கைகளை உயர்த்தி உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. இயேசு நல்லவரே, எல்லாரும் வல்லவரே நன்மைகள் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. நம்முடைய ஆத்தும நேசர் நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சைகளை, இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர். உயர்த்தி மகிமைப்படுத்தி சொல்லி பாடுவோம். இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, எங்க இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் ஆத்ம நேசர் நீரே, எங்கள் அன்பு தெய்வமே, தெய்வம் நீரே, என் ஆத்ம நேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. சொல்லும் ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை, உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, இயேசு நல்லவரே நன்மைகள், இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே.
ஓ ஆராதனை செய்கிறோம். உங்க சத்தம் கேட்கட்டும். உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஓ உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். தலைக்கு மேல கை தட்டி நீர் இயேசு நல்லவர், வல்லவர், நன்மைகள் செய்பவர். மறுபடியும் நல்ல கையை உயர்த்தி நல்லவரே, ஓ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு நன்மை செய்திருக்கிறார்? அவர் நன்மையால தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தீமை தான், நம்ம நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு நல்லவரா இருக்கிறாரு, அதனால நான் இந்த உலகத்துல வாழ முடியுது. உலகம் ஃபுல்லா தீமை தான் இருக்கு, ஆனா இயேசு என் வாழ்க்கைக்கு நல்லவரா இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, என்ன வசனம் அது? கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். தீமை அவர்கிட்ட இல்லை. தீமை இந்த உலகம் ஃபுல்லா இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரு காரியம், எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த தீமையான உலகத்துல இந்த நன்மையான இயேசுவை நான் தரித்து கொள்ளும் போது என் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நல்லதா முடியுது. எத்தனை பேர் நம்ப முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதா முடியும். தீமை நடந்துட்டு போகுது, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு நல்லவரா இருக்கிறதுனால எனக்கு நன்மை செய்வார். நல்லபடியாக எல்லாவற்றையும் முடிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பேர் நம்புறீங்க? எனக்கு புது வாழ்வு தருகிறவர். பழசெல்லாம் தூக்கி போட்டுறணும். பழசெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. முந்தின காரியெல்லாம் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். ஒருத்தர் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில ஒரு சகோதரர் பேசினாரு எங்ககிட்ட. பேசும்போது அவர் சொன்னாரு, முந்தின காரியங்களை பத்தியே பேசியிருந்தார். 1 வருஷம் ஆச்சு எனக்கு சமாதானம் போச்சு. ஏன் சமாதானம் போச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அதனால அவருக்கு சமாதானம் போயிருச்சுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன, அவர் வாழ்க்கையில சமாதானம் முந்தின காரியத்தையே அவர் யோசிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, அவருக்கு நான் நல்ல வார்த்தைகளை சொல்லி அமைச்சேன். அவருக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். முன்னாடி இருக்கிறத யோசிச்சா நடக்காது. இன்னைக்கு என் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய காரியங்களை செய்வார். ஆமா, அந்த எண்ணத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு. மறுபடியும் புது வாழ்வு, புது துவக்கம், புது வாழ்வு, புது துவக்கம். நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிற நல்ல ஆண்டவர். ஆண்டவர் நம்மை போஷித்தாரானால் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி எல்லாரும் பாடி நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை கனப்படுத்துவோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே.
எங்களை மகிமையில் நிறைவாக்கி நன்றி செலுத்துவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் செலுத்துவோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பழசெல்லாம் மறந்துட்டு புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. உயர்த்துவோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி. நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்திருக்கலாம், ஆனால் எவ்வீரத்தோடு அறுக்க செய்கிற புதிய காரியங்களை செய்கிற இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றுகிறவர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் எவ்வீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் எவ்வீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கொடுக்கும் கரங்களாய் மாற்றுகிறவர். நன்றி நன்றி முழு மனதுடன். ஓ நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி மறுபடியும் எல்லாரும் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி thank you. ஓ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மன நிறைவா சொன்னீங்க? பைபிள்ல சொல்லியிருக்கு பாருங்க, உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இன்னைக்கு அவர் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கிறாரா? அவர் நிறைஞ்சா நம்ம வாய் அவரை துதிக்கும், அவரை மகிமைப்படுத்தும், அவரை உயர்த்தும். எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த காலத்திலும், அது வறட்சியா இருக்கட்டும், அது வனாந்தரமான பாதையா இருக்கட்டும், கர்த்தரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். ஏன்னா என் மன நிறைவா இருக்குது. ஏன் நிறைவா இருக்குது? கர்த்தர் எனக்கு புதிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு அவர் தந்து என்னை நடத்துகிறார். அதனால நிறைவோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டாலே குறைவுகள் நிறைவாகும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு வந்தா அங்க குறை இருக்காது. இயேசு வந்த வீட்டிலே குறை இல்லை. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லை. என்ன பாஸ்டர் ஒரே சண்டையா இருக்கு? சண்டை இல்லைன்றீங்க. சண்டை இருக்கும், உபத்திரவம் இருக்கும். ஆனாலும் திடம் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், நம்மை போஷிப்பார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்ற அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய ஆண்டவர் நிரப்புகிறவர்? இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை மேபி ரொம்ப எம்டியா இருக்கலாம், வாழ்க்கையை வெறுத்து வந்திருக்கலாம், அப்படிதான் சொல்லணும்.
வாழ்க்கையை வெறுத்துருச்சு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. என்ன வாழ்க்கை இது என்ன அப்படி நினைக்கிற சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீ இந்த காலை நேரத்துல உங்க காலியான அந்த பாத்திரத்தை, வெறுமையான அந்த வாழ்க்கையை நிரப்புகிற இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அவர் நிரப்புவார். அவர் நிச்சயமாகவே நிரப்பி நம்மை அனுப்ப அவர் போதுமானவரா இருக்கிறார். காண ஒரு கல்யாணத்துல அதான் நடந்தது பாருங்க. அவர் இப்போ கல்யாண வீட்டில் நல்லா போன உடனே நல்ல உணவு இருக்கும். அப்புறம் போன இந்த பிரியாணிலாம் போட்டாங்கன்னா பாருங்க, முதல்ல ஆரம்பத்தில் போயிட்டீங்கன்னா நல்ல கறி துண்டெல்லாம் போடுவாங்க, நல்ல மட்டன் எலும்பு நல்லி எலும்பெல்லாம் போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போனோம்னா அது என்ன குஸ்காவா, குஸ்கா தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட குஸ்கா கதெல்லாம் இல்லை, குஸ்காலாம் கொடுக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குஸ்கா கொடுக்க மாட்டார். ஆமாம், கடைசி வரைக்கும் இருந்தாலும் அவர் ருசி மிகுந்த, அதுதான் சொல்றான் பாருங்க. கடைசி வரைக்கும் போனாலும் உங்களுக்கு லெக் பீஸ் தருவாங்க. அங்கே ஒரு அம்மா சொல்றாங்க லெக் பீஸ் தருவார். ஆமா, அது ஆட்டு லெக்கா இருக்கட்டும் இல்லை கோழி காலா இருக்கட்டும், லெக் பீஸ் தான் தருவார். அதுதான் அந்த கல்யாண வீட்டில் நடந்துச்சு. முன்னாடி சாப்பிட்டதை காட்டிலும் கறி உள்ள பீஸ் வந்ததை காட்டிலும் கடைசியா வந்த இயேசு அற்புதம் செஞ்ச உடனே அந்த டம்ளர்ல ஊத்துற அந்த திராட்சை ரசம் ரொம்ப ருசி மிகுந்ததா இருந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாருன்னா என் வாழ்க்கையும் ருசி மிகுந்ததா மாறும். நான் மற்றவங்களுக்கு ருசி மிகுந்தவனா இருப்பேன். மற்றவங்களுக்கு நான் ருசி மிகுந்தவனா இருக்க கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதுக்கு என்ன செய்யணும்னா, காலியான பாத்திரத்தை இயேசு நிரப்பணும். எப்படி நிரப்புவார்? இந்த வந்திருக்கிறீங்க பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, அவருடைய சமூகத்துல அவரை உயர்த்த வந்திருக்கிற இந்த இடத்துல வெறுமைகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் உங்க இடத்துல எழுப்பி நின்று சொல்றீங்க, வெறுமைகள் மாறும், குறைவுகள் நிறைவாகும். குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நடத்துகிற அற்புதமான ஆண்டவர். இந்த ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Oh, we worship you Lord. Oh, ஸ்தோத்திரம். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. சொல்லுங்க, சொல்லும் போதே காலியான பாத்திரங்களை நிரப்புகிறவர். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காவி தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் என் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. ஹல்லேலூயா. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே. ஓ, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரத்தை நிரப்புகிற எங்கள் தெய்வமே, எங்க வாழ்க்கையில காலிகள் முடிவுக்கு வரணும் ஆண்டவரே. வெறுமைகள் மாறணும். ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா.
காலியான பாத்திரமாக வாழ்ந்த சொல்லுங்க, முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு, மறுபடியும் சொல்லுங்க, காலியான வாழ்ந்த வாழ்க்கை இன்றையோட முடிவுக்கு வரணும். ஓ, காலியான பாத்திரமாக எப்படி வரும்? ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான். ஆவியின் நதியிலே சொல்லுங்க, மூழ்கணுமே, மூழ்கணுமே நான், மூழ்கணுமே ஆவியின் நதியிலே. ஓ, ஹல்லேலூயா. நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டே பாய்ந்திட செய்யும். என் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டே செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே. ஓ, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, நீங்க சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா. உங்க தலையில கை வச்சு நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே. ஓ, நிரப்பிடுங்க, நிரப்புகிற தெய்வமே. ஓ, we worship you Jesus. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க. சொல்லி பாடுவோம். நிரப்புகிற தேவ வல்லமை, நிரப்புகிற அக்கினி, நிரப்புகிற ஆண்டவர். ஓ, ஸ்தோத்திரம். நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடு, சொல்லுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க. நிரப்புகிறவரே, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஓ, ஹல்லேலூயா. ஓ, ஸ்தோத்திரம். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காலியான பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவ வல்லமை, நிரப்புகிற இயேசுவின் வல்லமை. ஓ, ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை நிரப்புகிறது தான். ஓ, ஸ்தோத்திரம். அவர் நமக்காக ஒரு தேற்றவாளனை இந்த பூமியிலே விட்டு சென்றிருக்கிறார். எதற்காக? என்னுடைய வெறுமைகள், என்னுடைய வாழ்க்கையின் காலியான இடங்கள் அதெல்லாம் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? என்னுடைய வாழ்க்கையின் பகுதியில, எந்த பகுதியில இடம் வெறுமையா இருக்கிறதோ அந்த பகுதியிலே அந்த இடத்தை நிரப்ப ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ, ஸ்தோத்திரம். சில பேர் ஒரு இடத்துல அந்த இடம் மட்டும் காலியா இருக்கும். சில பேர் சில விதத்துல
அந்த இடம் அவங்க வாழ்க்கையில காலியா இருக்கும். அது பணமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது மற்ற காரியங்களா இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய சபையில அநேக சேர்கள் காலியா இருக்குது. நான் நம்புற ஆண்டவர் அது எல்லாவற்றையும் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். காலியானதை நிரப்புகிறவர். வெறுமைகள் நம்மை விட்டு விலகும். ஆவியானவர் நிரப்பும் போது தாவீதுக்கு கர்த்தர் பலனா இருந்ததுனாலே அவன் சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் அவனுக்கு பலனா இருந்தது போலவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர்தான் பலனாய். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புகிற ஆண்டவர், எல்லா குறைவுகளையும் மாற்றுகிற ஆண்டவர், ஓ நீர் எங்க வாழ்க்கையில நிரப்புகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய கரம், உம்முடைய புயம் எங்களை நடத்தினதை நாங்கள் எண்ணி ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. அதே எண்ணத்தோடு இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் போற்றிடுவேன், போற்றிடுவேன். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ எங்கள் தெய்வமே, ஓ ஹalleluya, 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 ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. அவர் கரமும், அவர் கரமும், அவர் புயமும், மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழி நடத்தினது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழி நடத்தினது. அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். எல்லாரும் உயர்த்தும். ஹalleluya, ஹalleluya, எங்கள் தெய்வமே, எங்களை நிரப்புகிற அற்புதரே. Hallelujah, hallelujah. Oh, we worship you. Hallelujah. Oh, hallelujah. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Oh,
நிறைவாக்குகிற இயேசுவின் வல்லமை. ஓ, குறைவுபட்ட இடத்திலே நம்மை நிறைவாய் நடத்த இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நம்மை நிரப்பவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ, நீரே நிரப்புகிறவர். உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் மேய்ப்பரே என்று அவரை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஓ, அவர் மேய்ப்பரின் மீட்பரின் நேசர் பரிசுத்தர் தாழ்ச்சி அடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். இயேசு மேய்ப்பர், என் மீட்பரே பரிசுத்தர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும் என் கீதமும். எல்லாரும் அவர் ஆராதிப்போம். கர்த்தரின் கிருபை என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரம் உயர்த்தி பின்னாடி இருக்கிறவங்க ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஓ, அமர பண்ணுகிற உம்முடைய கரத்தை அமர்த்துகிற எங்கள் தெய்வமே. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. 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 ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், எங்கள் ஆராதனை பலிகளை செலுத்துகிறோம். ஓ, ஆராதனை, 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 ஆராதனை. ஓ, நன்றி. நீர் எங்க வாழ்க்கையின் கீதமா இருக்கிறீர். நாங்கள் எங்கே செல்வோம் ஆண்டவரே? எங்க வாழ்க்கைக்கு எல்லாமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இயேசு நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை என் வாழ்க்கையில வெறுமைகள் இருக்கட்டும், இயேசு அதை நிரப்பி என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் என்ன அப்படிதான் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ சுற்றிலும் தீமைகள், பொல்லாப்புகள், இந்த உலகத்துல வெளியே போவே முடியல. அப்படிப்பட்ட தீமைகள் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்தில் இயேசு நம்மை பாதுகாக்கிறாரே, எவ்வளவு பெரிய விஷயம் இது. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறாரே. உலகத்துல அப்படி போய் ஒண்ணுமே செய்ய முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த வெறுமைக்கு அதிபதியான இந்த பிசாசு இருக்கிறான் பாருங்க, அவன் செய்கிற இந்த வேலை. இன்னைக்கு நம்மளை எதுக்கு நிரப்புறாரு? இன்னைக்கு ஆண்டவர் காலியான இடங்களை நிரப்புகிறார் என்றால் எதற்காக? இப்படிப்பட்ட துர்காரியங்களை செய்கிற, அசுத்தங்களை செய்து கொண்டு தீமைகளை பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்க எப்படி இயேசு நம்மை மீட்டெடுத்தாரோ அப்படி நம்மை நிரப்பி நம் மூலமாக அநேகரை மீட்டெடுக்க கர்த்தர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்பிய
இன்னைக்கு உலகம் எங்கும் ஏதேதோ நடந்து கொண்டு இருக்கிறது. கண் பார்க்கிற இடத்துலலாம் என்னென்னவோ நடக்குது. அதெல்லாம் மாறணும்னா இயேசு நம்ம நிரப்புவாரு. நம்ம நிரப்புறது மூலமா அநேகரை நாம் நிரப்புவோம். இயேசு அண்டை சேர்த்து கொண்டு நாம் வருவோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? ஓ ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. Thank you for your presence this morning. இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் இங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு இந்த இடத்திலே உலாவுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள் நீங்கினதற்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொல்லுகிற எங்களுக்கு பிழைப்பூட்டுகிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆர்வத்தோடு கேட்டு எங்களை பலப்படுத்திக் கொள்ள, எங்களை நிரப்பிக்கொள்ள, இன்னும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிரம்ப எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை கைட் பண்ணுங்க, எங்களை நடத்துங்க. உம்முடைய கரத்துக்குள்ளே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.